நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக 5வது நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே நம் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா விதமான பாவத்தின் கட்டிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே பாவங்கள் இருக்கின்ற பொழுது அவைகள் நமக்கு தீமைகளை, துன்பங்களை, கஷ்டங்களை நிச்சயமாக கொண்டு வருகிறது. நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் குடிக்கிறவராக இருந்தால் அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் பாதிக்கிறது. நம் குடும்பத்தில் யாராவது ஒருவர் பொய் சொல்லுகிறவராக, திருடுகிறவராக, உபச்சாரம் செய்கிறவராக இருந்தால் அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதிக்கிறது. ஆகவே இந்த பாவங்களானது நம்முடைய குடும்பம் முழுவதையும் கட்டி வைக்கிறது. இந்த பாவத்தின் கட்டிலிருந்து இந்த நாளிலே நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் இப்பொழுது சொல்லுகின்ற ஜெபத்தை நீங்களும் தொடர்ந்து சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். மூவரு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, பாவத்தின் கட்டிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இந்த நாளிலே நீர் விடுவிக்க போவதற்காக உமக்கு கோடான கோடி ஆயிரம் நன்றி செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பெரியவர்கள் அனைவரையும் உமது கரத்திலே இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம் முழுவதையும் பாவத்தின் கட்டிலிருந்து நீர் விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாருமாக நாம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிரப்பும்படியாக அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனை போற்றி புகழ்வோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே மெய் துதிக்கிறோம். இயேசுவே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றியோடு மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதியும் ஷாலா ராபா 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 ரெபேக்கரா. அவர்களே, இந்த கொரோனா தொற்று நோய் ஏன் இந்த உலகத்திலே வந்தது, இத்தகைய பாதிப்புகளை கொடுக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் பலரும் பலவிதமான பதில்களை சொல்லுவார்கள். ஆனால் ஒரு சாதாரண விசுவாசியிடம் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உலகத்திலே பாவங்கள் அதிகமாகிவிட்டது, தீமைகள் பெருகிவிட்டது, ஆகவே தான் கடவுள் இந்த உலகத்தை அழிக்க இந்த நோயை, இந்த நுண்கிருமியை அனுப்பியிருக்கிறார், இந்த தொற்று நோயை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுவார். உண்மையும் அதுதானே. பாவங்கள் அதிகமாகின்ற பொழுது அங்கே அழிவுகள் வருகின்றது. அதைத்தான் நம்முடைய வேதாகமும் சொல்லுகின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் தொடக்க நூலிலே 6வது அதிகாரத்திலே நோவாவின் காலத்திலே பாவம் அதிகமாகியது. அப்பொழுது தண்ணீரை அனுப்பி, வெள்ளம் அனுப்பி அந்த உலகம் அழிக்கப்பட்டது.
அதை போன்று தொடக்க நூல் 19வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். சோதோம் கொமோரா நகரிலே பாவங்கள் அதிகமான பொழுது லோத்தினுடைய எச்சரிப்பையும் கூட யாருமே கேட்கவில்லை. அப்பொழுது நெருப்பும் கந்தகமும் அங்கே பொழியப்பட்டு சோதோம் கொமோரா நகரம் அழிந்து போனது. ஏன் நற்செய்தியிலே பாருங்கள், முடக்குவாதம் முற்றவனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கின்றார். காரணம், அவனுடைய முடக்குவாத நோய்க்கு அவனுடைய பாவங்கள் காரணமாக இருந்தது. யோவான் நற்செய்தியிலே நாம் 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக கிடந்த மனிதனை இயேசு குணமாக்கிய பொழுது என்ன சொன்னார்? மகனே, இதிலும் கேடானது எதுவும் உனக்கு நேராதபடி இனிமேல் பாவம் செய்யாதே போ என்கிறார். அன்பானவர்களே, அப்படி என்றால் பாவத்திற்கும் தீமைக்கும் துன்பத்திற்கும் தொடர்பு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய குடும்பத்திலே கூட இந்த பாவங்கள் இருக்கின்ற பொழுது அது நமக்கு துன்பங்களை, அது நமக்கு வியாதிகளை, அது நமக்கு கஷ்டங்களை கொண்டு வரும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. ஆகவே இந்த பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட, இந்த பாவத்தின் கட்டிலிருந்து நம்முடைய குடும்பம் விடுதலை பெற இப்பொழுது நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்க இருக்கிறோம். நான் சொல்லுகின்ற ஜெபத்தை இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். திருப்பாடல் 51 2வது இறைவார்த்தை. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். அன்பானவர்களே, திருப்பாடலின் ஆசிரியரான தாவீது பாவம் செய்த பொழுது இந்த வரிகளை சொல்லி, இந்த ஜெபத்தை சொல்லி இறைவனிடம் மன்றாடுகிறார். கடவுளும் அவருடைய ஜெபத்தை கேட்டு தாவீதினுடைய பாவத்தை மன்னித்தார். ஆகவே தாவீது ஜெபித்த இந்த ஜெபத்தை நீங்களும் ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற பாவங்களும் மன்னிக்கப்படும். தொடர்ந்து இந்த ஜெபத்தை உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். திருப்பாடல் 51:2. இப்பொழுது நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தின் பாவங்கள் கழுவப்படுவதற்காக, மன்னிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, பாவங்கள் மன்னிக்கப்படாத பொழுது அது சாபங்களை கொண்டு வருகிறது, அது நோய்களை கொண்டு வருகிறது, அது துன்பங்களை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஐயா, எங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற பாவத்தின் கட்டுகள் அனைத்தையும் நீர் நீக்கும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மிடம் மன்றாடுகிறோம். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்திலே விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை பார்த்து, மகளே, நானும் உனக்கு தீர்ப்பிடேன், இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று சொன்னீரே. அப்படியாய் தகப்பனே, எங்கள் குடும்பத்திலே இருக்கின்ற எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தருளும், கழுவியருளும். தகப்பனே, சக்கேயுனுடைய வீட்டிற்கு சென்ற பொழுது சக்கேயு, ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது நீர் அவனை பார்த்து சொன்னீரே, இன்றே இந்த குடும்பத்திற்கு மீட்பு உண்டாயிற்று, இவனும் ஆபிரகாமின் மகன்தானே, இழந்து போனதை தேடி மீட்கவே மணமகன் வந்துள்ளார் என்று சொல்லி அந்த குடும்பத்தை பாவத்தின் கட்டுகள், துன்பத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுத்ததைப் போல இந்த நேரத்திலே எங்கள் குடும்பத்தினுடைய பாவத்தினுடைய கட்டுகளை எல்லாம் நீக்கி எங்கள் குடும்பத்திற்கும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளை இடும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஐயா, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுதெல்லாம் அந்த பிள்ளையினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததைப் போல எங்களுடைய பிள்ளைகளினுடைய பாவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிப்பீராக. கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட நடத்தை, அசுத்தம், காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், சண்டை சச்சரவு, பொறாமை, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் இவைகள் இருந்தால் அந்த குடும்பத்திலே மீட்பு இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்கள் அனைத்திலிருந்தும் எங்கள் குடும்பத்தை விடுவித்தருளும். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவியருளும். 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருகிறது என்று. அப்படியாய் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவியருளும். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருடைய குற்றங்களையும் நீர் கழுவியருளும். நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குடும்பத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. ஆமென். நாம் ஆசிரை பெற்றுக்கொள்ளுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளினவே எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் பற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.